ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்போ பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடை சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு வந்து உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ரம் அடைந்து உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற போகுது, நீங்க என்னென்ன செயல்பாடுல ரொம்ப கவனமா இருக்கணும், எப்படி கவனமா இருக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா பார்ப்போம். அதாவது கிட்டத்தட்ட 138 நாட்கள் நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்றாரு, வக்ர நிலையில இருக்காருங்கிறது ரியாலிட்டி. இந்த 138 நாள்ல 100 நாட்கள், கிட்டத்தட்ட 100 நாட்கள் உங்களுடைய ராசியின் அதிபதியுடைய குருவுடைய பார்வையின் மூலமாக 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க சனி பகவான் நிறைய மாற்றங்களை, நிறைய முன்னேற்றங்களை வக்ரம் அடைந்து கொடுக்க போறார். என்னென்ன விஷயம்லாம் கொடுக்க போறார் அப்படிங்கும்போது, இந்த 100 நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய மீளா பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்க மீண்டு வர போறீங்க. உறுதியா நிறைய போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க. அதாவது ஒரு வாத்தியார் எப்படி ஜம்முன்னு கம் அப்படியே ஸ்டைலா ஒரு லுக்கா எல்லாரும் போற்றக்கூடிய அளவுக்கு கை கூப்பி வணங்கக்கூடிய அளவுக்கு வாத்தியார்ஸ்லாம் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு இருந்த நீங்க இப்ப ஒரு என்ன சொல்றேன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய அங்கீகாரம் எல்லாமே எப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அதுலேருந்தே லாக் ஆகிருக்கும். ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களுமே நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்து செலவழித்து வரவு எட்டனா செலவு பத்தனா மாதிரி நிறையா விஷயங்களை ஆஸ்பத்திரிக்காண்டியே செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று உங்களுக்கு அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ள உறவுகளுக்காக நீங்கள் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ அதில் வெளியே வர போகிறீங்க. மருத்துவ செலவுக்காக செலவழித்த உங்களுடைய தொகை எல்லாமே மருத்துவ செலவு இல்லாமல் சேமிப்புக்கு போகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்று 100 நாளில் கொடுப்பார். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக உண்டு. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை போகல சார், வேலையில தான் இருக்கோம், ஆனால் இங்கே எங்க மதிக்க மாட்டேங்காங்களே, நாங்கள் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்க்குறோம், ஆனால் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே,
இது கிடைக்குமா, எங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்குமா, எங்களுடைய உண்மைத்தன்மைக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது. வேலையில் உள்ள தடுமாற்றம் விலக போகுது. சில தனுசு ராசிக்காரங்களாம் வேலையில் இடமுற்று இடமாற வேண்டிய சூழ்நிலையெல்லாம் கிரக ரீதியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்கு. கிட்டத்தட்ட பூராட நட்சத்திரக்காரர்கள் பல போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க, பல பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. அதாவது வாழ்க்கை நீதான், உனக்காக நான் என்னெல்லாம் பண்றேன்னு சொல்லி எவ்வளவோ விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய விட்டு கொடுத்த தன்மை, உங்களுடைய செயல்பாடு, உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைக்காம நிறைய கஷ்டப்பட்டீங்க. மனதளவில் அவ்வளோ போராட்டத்தை சந்திச்சிங்க. ஸோ இந்த நிலை மாறி இப்போதான் படிப்படியாக உங்களுக்கு கிரகங்கள் நன்மையை கொடுக்குது. இனிமேதான் உங்களுடைய திறமை, உங்களுடைய அங்கீகாரம், உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிரக நிலையில் சூப்பராக இருக்குது. ஸோ தனுசு ராசி பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார்கள் மூலமாக எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அதாவது வாக்கப்பட்டு வந்தது ஒரு குத்தமாயா, எவ்வளவோ விட்டு கொடுத்து வந்துட்டேன், உன்னை கல்யாணம் முடித்த ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நான் எல்லாமே தியாகம் பண்ணிட்டேன், படிப்பை தியாகம் பண்ணிட்டேன், அறிவை தியாகம் பண்ணிட்டேன், நான் பேருக்குன்னு வாழ்க்கை வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டில் உள்ள உறவுகள் என்னை காயப்படுத்துகிறாங்களே, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டீங்கன்னு இப்போ கடந்த ஒரு 6 மாத காலமாக போராடிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும்ல. அதாவது உண்மையாக நேர்மையாக கரெக்டாக இருக்க உங்களுடைய மதிப்பை ஒரு மதிக்கக்கூடிய உறவுகள் வேணும்ல. அப்போ தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வேணும்ல. அப்போ உங்களை கஷ்டப்படுத்துகிற, உங்களை காயப்படுத்தின அல்லது உங்களை வீம்புக்குனே வம்பிழுத்து உங்களை அவமானப்படுத்தின செயல்பாடுகள் ஏதேனும் நடந்திருந்தால் உங்களுடைய மனதளவில் இதுக்கு ஒரு சரியான விடை கிடைக்காதா நீங்கள் யோசித்துக்கிருக்கீங்கன்னா உறுதியாக விடை அவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுக்கப்படும். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். முடிவுங்கிறது நல்ல முடிவு, இதான் விஷயம், புரியுதா? அப்போ நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான் கொடுக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும். இந்த 100 நாளில் உங்களை கஷ்டப்படுத்துகிற உறவு, உங்களை காயப்படுத்துகிற உறவு, உங்கள் மீது வீண்பறி சுமத்தின உறவு, எந்த உறவாக இருந்தாலும் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களை அனுசரித்து உங்களை நல்ல மாற்றத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். ஸோ அப்படி பண்ண மாட்டேன்னு அவங்க நின்னாங்கன்னா அதற்கான ஒரு பாதிப்பை உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று கொடுப்பார். அதில் எந்த மாற்றம் முடியும், ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ அதே போல் இப்போ ஒரு 2 மாத காலமாக நம்முடைய மூல நட்சத்திரக்காரர்கள் அழுத்தத்தில் அதிகமாக இருக்கீங்க. மனதளவில் ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது. எதை செஞ்சாலும் இப்போ கொஞ்சம் பதட்டமாகவே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்க கட்டாயமாக விநாயகர் வழிபாடு போய் பண்ணுங்க, சரியா? அப்படி இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகர் எப்படி வழிபாடு செய்யணும் என்னங்கிறத உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு உறுதியாக நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் SMS போட்டுவிடுறேன். அது எந்த மாற்றம் கிடையாது, ஓகே? ஸோ மன அழுத்தம் குறையும், மாற்றம் உண்டாகும், ஏற்றம் உண்டாகும். சந்தோஷமே இல்லைங்கிற தனுசு ராசி அன்பர்கள் 100 நாட்களும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய சனி பகவான் கொடுக்கார், ராசியின் அதிபதியான குரு பகவானும் கொடுக்கார், சரியா? இந்த 100 நாளுக்கு அப்புறங்க கிட்டத்தட்ட ஒரு 38 நாள், ஓகே? ஐ மீன் ஒரு நவம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரையும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து பண்ணிங்கன்னா நான் சொல்லக்கூடிய அத்தனையும் நடக்கும் நல்ல விஷயங்கள். ஸோ அதில் அவசரப்பட்டு இந்த மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லி 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 உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தொலைச்சிங்கள, அது அசால்ட்டாக மாட்டிக்கிடுவீங்க. நீங்களாக இருங்க, உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு நிறையா இருக்கும். உங்கள் மூலமாக மற்றவங்க கஷ்டப்பட மாட்டாங்க, மற்றவங்க மூலமாக நீங்கள் கஷ்டப்படுற விஷயங்கள் மாறும். அதை விட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 40 நாள் 38 நாள், சரியா? ஸோ இந்த காலகட்டங்களில் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டு
மற்றவங்களுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்க பிரச்சனை போய் தலையிடுறது. ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 100 நாள் கிடைச்ச பொக்கிஷத்தை 40 நாளில் தூக்கி கொடுத்துருவீங்க. ஸோ நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம், வெற்றி நிச்சயம். நீங்கள் கவலைவே பட தேவையில்ல. தனுசு ராசி அன்பர்கள் இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி காலங்களில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் மிகப்பெரிய சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான சனி வக்ர பயிற்சியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.